University. This song is for you. Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான வீடியோ எடிட்டை எப்படி VN ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்றதா இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. VN ஆப் இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்குது. இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ ப்ராஜெக்ட்டும் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸில் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்து இப்போ டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வீடியோ அண்ட் ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனை கரெக்டாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக குரோமோக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். இந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த ப்ளூ ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் குரோமோக்கியில் போயிட்டு அந்த ப்ளூ ஸ்க்ரீன் மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஸ்க்ரீன் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த வந்து வேல்யூ செட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் இந்த இடத்த வேல்யூஸ் வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீனை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோட்டோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி கட் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அப்போ வந்து கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சிசர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ வந்து கரெக்டாக ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பார்ட்டை விட்டுட்டு இந்த செகண்டாக இருக்கக்கூடிய பார்ட்டை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து இப்போ கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ கரெக்டாக அந்த கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கட் பண்ணிட்டு செகண்டாக இருக்கக்கூடிய பார்ட்டை டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகும்போது சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் செகண்டாக இருக்கக்கூடிய பார்ட்டை டெலிட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ கட் பண்ணி செட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் உங்களுடைய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணி செட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணிட்டு அடுத்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் ஆன இடத்துக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவுமே ஒன் பை ஒன்னாக மூவ் பண்ணி கரெக்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக எல்லா ஃபோட்டோவுமே வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவுமே செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஓவராலாக வந்து ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து செட் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் பேக் வந்துட்டு டைம் லைனை ஃபர்ஸ்ட்லேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய சாங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து கரெக்டாக வந்து சாங் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சாங் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனை வச்சுட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோவை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் ஓவராலாக ஒரு வாட்டி வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சாரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டில் லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா? இந்த லிரிக்ஸ் வீடியோட கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு இருக்கா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்லைனா டிக்ரீஸ் பண்ணாலோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து வேல்யூஸ் வந்து டிக்ரீஸோ இல்லைனா இன்க்ரீஸோ பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ ஸோ அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ ஸோ அந்த ரெசல்யூஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் FPS 30 வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிட் ரேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ இது ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு சேவ் டு ஆல்பம்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Tata. Bye bye.